+2 என்பது ஒவ்வொரு மாணவருக்கும் வாழ்வின் திருப்பு முனையான காலகட்டமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் இலக்கை தீர்மானித்து அதற்கான பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது இந்த காலகட்டத்தில்தான். இந்த நிலையில் மருத்துவம் படிக்க விரும்புவோருக்கு நீட் எனப்படும் பொது நுழைவுத் தேர்வு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் கேள்விகளையும் அதற்கு நிபுணரின் பதில்களையும் இப்போது பார்க்கலாம். மத்திய அரசு எழுதலாம் அப்படின்னாங்க. அப்புறம் எழுத வேணாம், இப்ப மாதிரி எழுதுங்க அப்படின்றாங்க. ஸோ அப்புறம் தனியார் கல்வியில் நீங்கள் மார்க் இருந்தால் கட் ஆஃப் இருந்தாலும் போதும், நாங்கள் அதிலேயே வச்சு அவங்க செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ கட் ஆஃப் பேசிஸில் போகிறதா இல்லை என்ட்ரன்ஸ் எழுதி போகிறதா எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ மெடிக்கல் கட் ஆஃப் பற்றி ஃபர்ஸ்ட் எப்பவுமே மெடிக்கலில் கட் ஆஃப்ஸ் தான் போவோம் எப்பவுமே. ஆனால் இந்த வருஷம் கவர்மெண்ட் புதுசாக என்ட்ரன்ஸ் வச்சு தான் எல்லாம் சேரும்னு சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு இப்போ அவசர சட்டம் கொண்டு வந்தான்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் எனக்கு +2 முடிச்சுட்டு மெடிக்கல் போகிறதா வேண்டாமானே ஒரு கரெக்டான சூழ்நிலையில் இருக்க முடியுது. இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணதுக்கு பிரசிடென்ட் அவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் இது சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு சுப்ரீம் கோர்ட் இதை நம்ம அப்ரூவ் பண்ணும். எதர் இந்த ஆர்டினன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்றாங்களா, இதை இல்ல இந்த ஆர்டினன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணாம இந்த ஆண்டு நீட் கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிற விவரங்கள் நமக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு இது தெரியாது. இது உச்சநீதிமன்றம் தான் இந்த அறிவிப்பை அறிவிக்க முடியும். அது வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றது மாணவர்களை நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் நீங்க நிப்பாட்டாதீங்க. நீங்க படிக்கிறத படிச்சுட்டே இருங்க. அது வருதா வரலையா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்ப படிச்சாலும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிலபஸ் மெட்ரிகுலேஷனுக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஐ மீன் ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா சொன்னாங்க. அப்படி டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா ஹவு கேன் தே ஈவன் கம்பீட் வித் அஸ்? எல்லாம் இன் ஜெனரல் வி ஆர் அ ஹியூமன் பீயிங். ஒரு செட் ஆஃப் எஜுகேஷன் தான் நம்மளுக்கு தேவை எப்படி இருந்தாலும். அது அவ்வளோ டிஃப்ரெண்டா இருந்தால் ஹவு கேன் வி க்ரோ அப் டு பி குட் அடல்ட்ஸ் இன் எனி வே? அப்படி பார்த்தா ரெண்டுமே சேமா தான் இருக்கும். அவ்வளோ ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. த மெத்தட் ஆஃப் லேர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட். அது எப்படி ஹவு கேன் தே டெல் அஸ் தட் வி ஆர் டிஃப்ரெண்ட் இன் தட் வேன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போ கட் ஆஃப் வழியா போனா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? சிபிஎஸ்சியில் வந்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா சிபிஎஸ்சியில் எங்கேயுமே சென்டம் போட மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு பியூர்லி உங்களுக்கு 99 அந்த மாதிரி 95 அந்த மாதிரி தான் வரும். பட் தமிழகத்தில் நாங்கள் நிறைய பேருக்கு 200க்கு 200 போட்டுறோம். அது மாதிரி கெமிஸ்ட்ரியிலோ ஃபிசிக்ஸ்லையோ 190 நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் இந்த மாணவர்கள் தான் உங்களுக்கு மருத்துவ நுழைவுத் தேர்வு நீட் இல்லாமல் அட்மிஷன் பண்ணால் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நிறைய மெஜாரிட்டியாக உள்ளே போக முடியும். இது வரைக்கும் பெரும்பான்மையான சிபிஎஸ்சி மாணவர்கள் உள்ளே வந்ததாக டேட்டா எதுவுமே நிறைய கிடையாது. லாங்குவேஜ்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் நீங்க மெடிசன் படிக்கிறதா இருந்தா யுவர் சிலபஸ் இஸ் கோயிங் டு பி இன் இங்கிலீஷ். எந்த காலேஜ்ல எங்க போனாலும் உங்க சிலபஸ் வில் பி இன் இங்கிலீஷ். நீங்க இங்கிலீஷ் தான் படிச்சு ஆகணும். எங்க இருந்தாலும் நீங்க இங்கிலீஷ் தான் படிச்சு ஆகணும். இப்போ நீங்க என்ட்ரன்ஸ் இங்கிலீஷ் எடுக்கிறீங்களா தமிழ்ல எடுக்கிறீங்களா, இட் வான்ட் மேக் அ டிஃபரன்ஸ். எதுக்கும் நேஷனல் லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் த மோஸ்ட் காமன் லாங்குவேஜ் இன் இந்தியா செகண்ட் மோஸ்ட் காமன் லாங்குவேஜ் இன் இந்தியா இஸ் இங்கிலீஷ். ஸோ அது கொடுக்குறாங்க உங்களுக்கு. ரெண்டு இருக்கும் போது வை டு வாண்ட் டு மேக் அ டிஸ்பியூட் அவுட் ஆஃப் தட்? கிராமப்புற மாணவர்கள், தமிழ் வழியை படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா இந்த நீட் எக்ஸாமினேஷன் தமிழ்லையும் இருக்கும். இன்னைக்கு 8.5 லட்சம் பேர் இங்கே எழுதுறதுல 5.5 லட்சம் மாணவர்கள் தமிழ் வழி படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். இதுவரைக்கும் பெரும்பான்மையான நுழைவுத் தேர்வுகள், அதாவது +2 முடித்து எழுதக்கூடிய எந்த அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளையும் நீட் ஒரு தேர்வை தவிர எங்கேயுமே நீங்க தமிழ்ல எழுத முடியாது. எய்தர் ஆங்கிலம் இல்லை ஹிந்தியில தான் எழுத முடியும். அதனால தமிழ் வழி பயின்ற மாணவர்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.